கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். அன்புக்குரியவர்களே, அற்புதமான ஒரு ஜெபம், தன்னை தாழ்த்துகிற ஒரு ஜெபம், தன்னுடைய பாவங்களை தெரிவிக்கிற ஒரு ஜெபம் சங்கீதக்காரன் தாவீதினிடத்தில் இருந்தது. அதனாலதான் கர்த்தர் நேசித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் அக்கிரமம் பெரியது. இன்றைக்கு நம்மகிட்ட கேட்டா நம்ம சொல்லுவோம், நான் ஒண்ணுமே பண்ணல, இதெல்லாம் ஒரு தப்பா என்று சொல்லி நாம் வாதாடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல திறந்த புஸ்தகமாய் கடந்து போகிறார். அதனால உங்க நாமத்து நிமித்தம் என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ண தப்பு தான், நான் பேசின தப்பு தான், நான் செஞ்ச தப்பு தான், உமக்கு விரோதமா பாவம் செஞ்ச தப்பு தான் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லுகிறார். என்னை மன்னிங்க, என் அக்கிரமம் பெரியது, ஏதோ சின்ன சின்னதுலாம் இல்லை, நீர் விரும்பாத காரியம், நீர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டீர், அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே தாவீது பேசுவதை பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் அப்படி கேட்க முடியுமா? ஆண்டுட்டதை மன்னிப்பு கேட்க முடியுமா? தேவனுடைய பிள்ளைகள் அதை உணர முடியுமா? சற்று யோசிச்சு பாருங்க. என் அக்கிரமம் பெரியது என்று நீங்க சொல்ல முடியுமா? இப்படி சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க, உங்க மனசுல ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும். இனி அந்த அக்கிரமத்தை செய்யாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தேவனே, எங்களுடைய அக்கிரமம் பெரியது சுவாமி. உமக்கு முன்பாக அதை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறோம். இனி செய்யாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். சமாதானம் சந்தோஷனால் நிரப்பும். உடைய நன்மையினால் நிரப்பும். உடைய கிருபையினால் நிரப்பும். கேட்கிற பிள்ளைகள் பரிசுத்தத்திலே வளரட்டும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.